ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சத்தான பொரி அரிசி உருண்டை செய்ய போகிறோம். இது நாங்கள் சிறு வயசில் இருக்கும் பொழுது எங்கள் பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அரிசி டக்குன்னு அரிசியை வறுத்து செய்கிறது ஈஸியான ஒரு ரெசிபி. அரிசியும் வெல்லமும் தேங்காய் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு உருண்டை. இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். நான் 200 கிராம் படிக்கு ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம சாதம் வடிக்கிற அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதை நல்லா வறுத்துக்கிடுவோம். அது நல்லா பொரிஞ்சு வரணும், நிறம் மாதிரி பொரிஞ்சு வரணும், பொன்னிறமாக. அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையும் சிம்லையும் வச்சுட்டே வறுக்கணும். அந்த மாதிரி வறுக்கும் பொழுது ஒரு நல்ல மணம் வரும். அந்த மணம் நல்லா இருக்கும் இந்த உருண்டை செய்யும் பொழுது. அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா நிறம் மாதிரி மணம் வந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு அரிசி. எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ஒரு 9 முந்திரி எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். முந்திரி வேணான்னா நீங்கள் விட்டுக்கிடலாம், தேவையில்லைன்னா. நான் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு போடுறேன். இப்போ 3/4 கப்பு அதுலேயே நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். அதை லைட்டாக மட்டும் வறுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து போடும்போது நம்மளுக்கு இந்த உருண்டை ஒரு 2-3 நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். இதே நம்ம பச்சையாக போட்டோம்னா கெட்டு போயிடும். அதுக்காக தான் லைட்டாக வதக்கியிருக்கேன். இப்போ அரிசியை நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம எடுத்து ஒரு 3 ஏலக்காயும் அதில் போட்டுட்டு அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பவுடர் பதத்துக்கு. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம், லைட்டாக கொரகொரப்பாக, ரவை பதத்தை விட கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து அதே இதில் 1 கப்பு நான் நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் கல் மண் இருக்காது. 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 2 கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கரைஞ்சாலே போதும், வடிகட்ட வேண்டியதில்லை. இதில் கல் மண் இல்லாதனால அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். மொத்தமாக ஒரே தடவையாக போடக்கூடாது. போட்டோம்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் பாதியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் திரும்ப மிச்ச பாதியாக போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அது லைட்டாக அந்த உருண்டை வர்றது மாதிரி தெரியுதுல்ல, அது ஒன்றும் பண்ணாது. நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அதுவே அப்படியே கரைஞ்சிரும். இப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய் துருவல், அதில் ஒரு 3/4 வாசியை போட்டுட்டு ஒரு 1/4 வாசி மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோம். அது கடைசியில் நம்ம இது தூவுறதுக்கு. இப்போ முந்திரி அந்த வறுத்து வச்சதையும் போட்டுட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிடுவோம். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கூட்டி வச்சோம்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே கெட்டிப்பட்டு வரும். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இது நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் நம்ம ஊருக்கு போனோம்னா இந்த உருண்டை தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஈஸியான ஒரு ரெசிபி, சத்தான ஒரு ஸ்நாக்கு. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பொழுது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கிறோமோ, லேசாக வெது வெதுப்பாக இருக்கும்போது உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு அந்த தேங்காய் துருவலில் அப்படியே பிரட்டி எடுத்துக்கிடுவோம். பிரட்டி எடுத்தால் குழந்தைங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். லேசாக சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க, ரொம்பவும் ஆறிச்சனாலும் அது நல்லா பிடிக்க வராது. இப்போ 2 உருண்டை பிடிச்சாச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு. நாட்டு சர்க்கரையை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வெல்லமும் வச்சு நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடறதுனால இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சேன். வெல்லம் வச்சு செய்கிறதுனா வடிகட்டிட்டு அப்புறமா அதை கொதிக்க வச்சு செய்யுங்க. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ உருண்டை 3 உருண்டை பிடிச்சாச்சு. அதில் தேங்காய் துருவலில் பிரட்டி எடுத்துட்டு பார்ப்போம். உருண்டை எல்லாமே பிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.